ரே நா ரே ஆ ஆ ஆ ஆ ஆ தே ரே தே நா ஆ ரே ரே நா தே ரே ரே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிக்கிஸ் கிச்சன். இன்றைக்கி லிக்கிஸ் கிச்சனில் பங்குனி ஊற்றுறதுக்கு எப்படி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோன்றதையும் அடுத்த நாள் நாங்கள் எப்படி பங்குனி ஊற்றுறோம் எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறோன்றதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த விலாக் பார்த்திங்கன்னா டியூஸ்டே மார்னிங்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி டியூஸ்டே இல்லையா, நாளைக்கு வந்து எப்படியா இருந்தாலும் தலை குளிக்கணும். அதனால் வந்து இன்றைக்கே வந்து தலை குளிச்சிடலாம். நாளைக்கு வந்து சும்மா தலையில் தண்ணி ஊற்றிக்கலான்ட்டு இன்றைக்கே தலை குளிச்சிட்டேன். இந்த விலாகுக்கு நெக்ஸ்ட் விலாக் பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் பற்றி நான் போடுறேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரைஸு, வாழைப்பூ கூட்டு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ பொரியல் இதெல்லாம் செஞ்சுருந்தோம். இந்த வாழைப்பூ கூட்டோட ரெசிபி பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸாக விட்டுருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் கீழே வீடியோ லிங்க்கு தரேன், நீங்கள் போய் பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 hour வந்து சும்மா டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மணிக்காக ஸ்டார்ட் பண்ணேன். பெருக்கிட்டு மாப் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3:30 மணி இருக்கும் அந்த டைமில். அப்புறம் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்ட்டு டீ போட்டுட்டேன். டீ போட்டு முடித்து அப்பாவுக்கும் கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மாப்போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வீடு ஃபுல்லாக தரவிட மாப் போட்டு முடித்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ டர்ட்டியாக இருக்குன்ட்டு. பங்குனி ஊற்றுறோம்ல, ஏன்னா நான்வெஜ்லாம் முன்னாடி நாள் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து அடுத்த நாள் வந்து பங்குனி ஊற்றுறோம் அப்படின்றதுனால ஃபுல்லாகவே சாமான்லாம் கழுவி முடிச்சுட்டு இது ஸ்டவ்வு அதுக்கப்புறம் கேஸ் முடையெல்லாம் நல்லா விளக்கிடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணோடனே எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும். நல்லா வீடை க்ளீன் பண்ணிவிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு நைட்டு பூ கட்டி வச்சுட்டு தூங்கிட்டோம். பங்குனி ஊற்றுற அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்துச்சி வெளியே காரிடார்லாம் நல்லா கழுவி தள்ளி விட்டுட்டு கோலம் பெரிய கோலமாகவே போட்டாச்சு. பங்குனி ஊற்றுறோம் இல்லையா, அதுவும் முருகனுக்கு ஸ்பெஷல் சொல்லவே வேணாம். கண்டிப்பாக பெரிய கோலம் தான் போடணும். பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் 2 குட்டீஸும் தூங்கிட்டுருக்காங்க. நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா தூங்க மாட்டாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க. காலையில் நல்லா வெயில் அடிக்கக்குள்ளலாம் செம்ம தூங்குவாங்க 2 பேரும். லட்டு வாய்ஸ் கேட்குதா, இப்படி தான் குலைப்பான். எங்கள் அம்மா வந்த உடனே என்னடா குலைக்கிற அப்படின்னு கேட்ட உடனே இன்னமும் குலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் பார்க்க தான் சின்னோண்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பான். கத்துனா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்குலாம் வைப்ரேஷனே ஆயிடும். அந்தளவுக்கு நம்மளுக்கு காதுலாம் குடைச்சல் எடுக்கிறவளுக்கு செம்ம கற்றுவாங்க. மிரட்டினா கூட அமைதியாக இருக்க மாட்டான். ஆனால் லூனா வந்து அப்படியே ஆப்போசிட்டு, சொன்னால் கேட்டுப்பா. நைட்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரளிப்பூ கட்டி வச்சுருந்தேன். பட் வந்து காலையில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சங்குப்பூ பூக்குமா, அதையும் சேர்த்து காம்போவாக கட்டி பார்த்தா எப்படி இருக்கும்னு நான் யோசித்தேன். ஆனால் செம்ம சூப்பராக வந்ததுங்க, சரியான காம்பினேஷனு. அதுவும் முருகருக்கு போட்டு பார்க்கக்குள்ள அவ்வளோ அழகாக இருந்தது. நிஜமாலே நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்கள், நல்லா மாலை மாதிரி கட்டிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சிலைக்கு முன்னாடி நல்லா பெரிய ஃபோட்டோ, முருகர் ஃபோட்டோ இருக்கும் பார்த்திங்களா, அந்த முருகர் ஃபோட்டோக்காக நான் இது பண்ணியிருந்தேன். சிலைக்குமே பார்த்திங்கன்னா தனியாக பண்ணியிருக்கேன் பாருங்கள், சிலைக்கு போடணுன்ட்டு. செம காம்போவில் நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் முருகனுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த செவ்வரளி மாரில் தான் போடணுன்றது ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் போட்டிருந்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவுமே இருந்தால், ஸோ எங்கள் அம்மாவும் அக்காவும் சேர்ந்து சமைச்சிட்ருந்தாங்க. படைக்கணும்ல, அதனால் வந்து சமைச்சிட்ருந்தாங்க. சாம்பார், அதுக்கப்புறம் ரைஸு, அப்பளம், அதுக்கப்புறம் வந்து
பொட்டேட்டோ பொரியல், அதுக்கப்புறம் வேற ரசம், அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய் பொரியல் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், இவ்வளோ பூவுமே வந்து நானும் அம்மாவும் தான் சேர்ந்து கட்டினோம். அரளிலாம் நான் தான் கட்டினேன். இவ்வளோ பூவையும் நைட்டு ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு தான் நாங்கள் தூங்கினோமே. இது ஃபுல்லாகவே நல்லா அதிகமாக சாமிக்கு வச்சோன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும்ல, அதனால் வந்து கொஞ்சம் பின்னிரவே கட்டியிருந்தோம். இந்த மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பூத்தது தான் ஃபுல்லாக. எங்கள் வீட்டில் வந்து நிறைய பூ பூக்கும், அதனால் வந்து எங்களுக்கு பூ வாங்கணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலுமே வந்து அதிகமாக கொஞ்சம் பின்னிரவை வைக்கலாமேன்ட்டு கொஞ்சம் கடையிலையுமே வாங்கியிருந்தோம். என் அக்கா வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து பூ வைக்கிறது அலங்காரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேஷுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து இது வந்து லாஸ்ட்டு 1 hour, அதாவது வந்து 12 மணிக்கு வந்து ராகு காலம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, 11 மணிக்கு தான் நாங்கள் பூலாம் ஃபுல்லாக வைக்கவே ஸ்டார்ட் பண்ணோம். டக்குன்னு பண்ணிக்கிட்டு இருந்தோம் நானும் எங்கள் அக்காவும். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அன்றைக்கி அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணணும் இல்லையா, ஆனால் வந்து பண்ண முடியாதோன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் டக்குன்னு பண்ணிகிட்டே இருந்தோம். பட் வந்து பரவாயில்ல, கடைசி நிமிஷத்தில் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிட்டோம். பண்ணி ஃபுல்லாகவே முடித்து ஒரு வாய் சாப்பிட்டாச்சு. அது வரைக்கும் சந்தோஷம்தான். சாமிக்கு படையல் பண்ணுறதுக்கு பாருங்கள், ரைஸு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ பொரியல், அப்புறம் மஞ்சள் பூசணி பொரியல், ரசம், பருப்பு ரசம், அதுக்கப்புறம் வந்து கேரட்டு, பீன்ஸு, மாங்காய் இதெல்லாம் போட்டு பண்ணேன் சாம்பார், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை இதெல்லாம் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக வந்து அப்பளமும் வச்சோம். இதில் காட்டலை, அவசரமாக பண்ணதால் நாங்கள் இலைலாம் காட்ட முடியல. ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ராகு காலம் வரப்போகுதுன்ட்டு ரொம்ப ஸ்பீடாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவே வந்து அபிஷேகம் பண்ணிட்டேன்னு சொல்லி அக்கா அபிஷேகம்லாம் பண்ணிட்டு இருந்தா. சும்மா ஒரு 3 பொருள் வச்சு தான் பண்ணோம் டக்குன்னு. பால், தயிர், அதுக்கப்புறம் சந்தனம் இது வச்சு பூஜை பண்ணிட்டோம், அபிஷேகம் பண்ணி. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ரொம்ப விசேஷமான நாள்லாம் அன்றைக்கி வந்து அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணுங்கள். சிலை வச்சுருந்தா, இன்னும் வேல் வச்சுருந்தா இன்னுமே விசேஷம். எங்கள் வீட்டில் வேல் தனியாக இல்லை, முருகன் கூடயே தான் இருக்கார். ஸோ வந்து அப்படியே நாங்கள் கூடயே வச்சு பண்ணிட்டோம். அபிஷேகம் பண்ணி அலங்காரம்லாம் எங்கள் அக்காவே பண்ணிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா ஃபோனில் எடுத்த ஃபோட்டோ. இது வந்து கிளாரிட்டி சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஃபோனில் நார்மல் கேமராவில் எடுத்தது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குல்ல, அவ்வளோ நல்லா இருந்தது. அன்றைக்கி மன திருப்தியாக நல்லா படைச்சி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி 4:15 முடிஞ்சதில்ல, அதோட முடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சாயந்தரம் வந்து கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் போக முடியல. ஸோ வந்து இதோட வந்து இந்த விலாக் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இலக்கிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.